ஒன்றை உங்களுக்கு நான் படித்து காட்டுகின்றேன். அதில் தினத்தந்தி பத்திரிகையில் காயல்பட்டினம் துணைத் தலைவர் அவர்களோடு ஒரு குறிப்பிட்ட உறுப்பினரின் பெயரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் தலைமையில் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தினமணியிலும் இன்னும் பிற பத்திரிகையிலும் கூறப்பட்டிருக்கின்றது. என்னுடைய கேள்வி ஒன்றுதான், 11வது வார்டு உறுப்பினர் துணைத் தலைவர் அவர்கள் சரி, ஆனால் இந்த 12வது வார்டு உறுப்பினரை சேர்த்து தலைமை என்று போடப்பட்டிருக்கின்றதே, அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யாராவது வினவினீர்களா? நகராட்சியின் நடப்புகளை முந்தைய போர்டு வரை அவதானித்து வருகின்ற மக்களுக்கு இவர்களுடைய பணி என்ன, பின்னணி என்ன, இவர்களை இயக்குவது யார் என்று நீங்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சுருங்க சொன்னால், ஒரு சில உறுப்பினர்களின் சதி திட்டங்களுக்கும் சுய லாப நோக்கிற்கும் பல உறுப்பினர்கள் பலிக்கடாவாகி கொண்டிருக்கின்றார்கள். பாவம் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இன்று கொண்டு வந்திருப்பது குறித்து பொதுமக்களாகிய உங்களுக்கு வேண்டாம் என்றால் அது ஆச்சரியத்தை வரவழைக்கலாம். ஆனால் உங்களால் நகர்மன்ற தலைவியாக ஜனநாயக முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்ற நாள் முதல் இப்படி ஒரு நாளை நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆகவே இது எனக்கு ஆச்சரியத்தையோ அதிர்ச்சியையோ துளிக்கூட அளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதே போன்றதொரு நெருக்கடிதான் ஓராண்டு நிறைவிலே நமது முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஜனாப் சையத் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். பின்னர் அந்த ராஜினாமை வாபஸ் வாங்கினார்கள். அதன் பிறகு நடந்த நிகழ்வு எல்லாம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது தான். அதே எதிர்பார்ப்பிலே, அதே கற்பனையிலே எனக்கும் இது போன்ற நெருக்கடிகளை, இதைவிட அதிகமான நெருக்கடிகளை கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கொடுத்து வந்தார்கள், கொடுத்தும் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் பயந்து போய் நான் பதவியை விட்டு விலகிடுவேன் என்ற எதிர்பார்ப்பு ஒரு காலம் நடக்காது என்பதனை உங்கள் முன்பாக நான் கூறிக்கொள்கிறேன். நான் தேர்தல் நேரத்திலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தையும் இறைவனின் ஆசியோடும் மக்களாகிய உங்களின் ஆதரவோடும் 5 ஆண்டுகளில் நிச்சயம் பூர்த்தி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் பதவியேற்ற காலம் முதல் இந்த நாள் வரை ஒரு பெண் என்றும் பாராமல் பல அவதூறுகளை பரப்பியும் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியும் கண்ணியமற்ற வார்த்தைகளை உபயோகித்தும் மிரட்டியும் வந்துள்ளார்கள். இதுவரை அவர்கள் ஜோடித்த, இனியும் ஜோடிக்க இருக்கின்ற அனைத்து பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கும் எனது ஒரே பதில், உங்களின் முன்பாக இறைவனை சாட்சியாக வைத்து அருமையான மக்களே, உங்களின் முன்பாக இறைவனின் அருள்மறையாம் திருக்குர்ஆனை எனது கையிலே ஏந்தி இறைவனை சாட்சியாக வைத்து இறைவனின் ஆணையாக கூறுகிறேன். நான் பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை நானோ எனது குடும்பத்தினரோ தவறான வழியிலே, முறைகேடான முறையிலே ஒரு பைசா கூட நாங்கள் சம்பாதிக்கவில்லை என்பதனை இறைவனுடைய அல் குர்ஆனை கையிலே ஏந்தி மக்களாகிய உங்கள் முன்பாக நான் வாக்குறுதி அளிக்கிறேன். அனைத்தையும் நன்கறிந்தவன் இறைவன் ஒருவனே. மக்களின் முன்பாக இறைவனை சாட்சியாக வைத்து நான் இன்று சத்தியம் செய்தது போல் எத்தனை உறுப்பினர்கள் உங்களின் முன்பாக சத்தியம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் கேளுங்கள் மக்களே. அன்பார்ந்த மக்களே, கடந்த 1.5 ஆண்டுகளாக நகராட்சியில் ஒரு பணியும் நடைபெறவில்லை என்ற குறை உங்களுக்கு இருக்கும். அதற்கு விளக்கம் அளிக்கும் முன்பாக
நகர்மன்ற தலைவர், உறுப்பினர்கள், ஆணையர்கள், அலுவலர்களுக்கு இவர்களுடைய அதிகாரங்கள், கடமைகள் என்ன என்ன என்பதனை நீங்கள் சற்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நகர்மன்றத்திலே தீர்மானமானது மெஜாரிட்டி அடிப்படையிலே மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைவியால் மட்டும் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஒரு நகர்மன்றத்திலே தீர்மானத்தை மூலமாக திட்டங்களை நகர்மன்ற தலைவரும் உறுப்பினர்களும் கொண்டு வருகின்றார்கள். அவைகளை செயல்படுத்தும் கடமை ஆணையருக்கும் அவர் கீழே செயல்படும் அலுவலர்களுக்கும் தான் உள்ளது. இதுதான் நகராட்சியின் சட்ட விதி. இதில் ஒரு தன்னிச்சையாக ஒரு தலைவி எந்த ஒரு முடிவும் எடுக்கவோ 5 ரூபாய் கூட செலவு செய்யவோ அதிகாரம் இல்லை என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது எம்முடைய நகர்மன்றத்திலே பணிபுரிகின்ற நகராட்சி அலுவலர்களுடைய நிலைமையினை உங்கள் முன்பு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சமீபத்திலே 2ஆம் பைப்லைன் திட்டம் விஷயமாக ஹைவே டிபார்ட்மெண்ட் ஆபீசரை போய் திருச்செந்தூர்ல சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே எம்முடைய நகர்மன்றத்தினுடைய அதிகாரி ஒருவரை நான் அழைத்த பொழுது, மேடம், நான் உங்களுடன் வரமாட்டேன், உங்களுடன் வந்தால் உறுப்பினர்கள் ஏதாவது சொல்லுவார்கள், ஆகவே நீங்கள் தனியாக போங்கள், நான் தனியாக பைக்கில் வருகிறேன் என்று கூறுகிறார்கள். அதுபோல் ஆணையரோ எந்த ஒரு விஷயத்திற்கு நான் கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் தனியாக போங்கள், நான் தனியாக போகிறேன், நாம 2 பேரும் சேர்ந்து போனானைக்கு உறுப்பினர்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று அவரும் பயப்படுகின்றார். இந்த மாதிரி ஒரு நகர்மன்றத்திலே நகராட்சியினுடைய அலுவலர்கள் பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு என்பது தான் தெரியாத ஒரு நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நகர்மன்றத்தினுடைய பணிகள் எப்படி நடைபெறும் என்பதனை மக்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். 2 கை தட்டினால் தான் ஓசை என்பது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தினை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மக்களால் எந்த ஒரு லஞ்சமும் தராமல் மக்கள் பணி விரைவாக நடைபெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மக்கள் குறைதீர் கூட்டத்தினை ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் நடத்திட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கும் ஜும்மாவில் நோட்டீஸ் மூலம் தெரிவித்து பல கூட்டங்கள் நடத்தப்பட்டது. நான் பலமுறை வாய்மொழியாக கண்டித்தும் கடிதம் மூலம் தெரிவித்தும் அதிகாரிகள் அந்த குறைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் நிவர்த்தி செய்ய எந்த ஒரு சிறு முயற்சி கூட எடுக்கவில்லை. சில உறுப்பினர்களுக்கு இதனால் ஆதாயங்கள் குறையும் என்ற நோக்கத்திலே அந்த குறைக்கும் கூட்டத்தில் தடையில்லாது செயல்படுவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை. இந்த மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்த சில உறுப்பினர்கள் கூட குறைகளை தீர்க்காத அதிகாரிகள் மீது எந்த ஒரு கண்டிப்பும் காட்டாது, புகாரும் தெரிவிக்காது என் மீது குறை கூறுவதிலே தான் குறியாக இருந்தார்கள். நான் கண்டிப்பு காட்டினால் அந்த அலுவலர்கள் டிரான்ஸ்பர் வாங்கி சென்று விடுவார்கள், ஒத்தனம் வேலை பார்க்க மாட்டார், ஒரு வேலையும் நகராட்சியில் நடக்காது என்று என்னிடம் கோபப்படுவார்கள். இதனால் உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பும் அலுவலர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்காத காரணத்தால் இந்த மக்கள் குறைதீர் கூட்டமானது குறை தீர்க்கப்படாமலேயே நிறுத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. நம் ஊரினுடைய தலையாய பிரச்சனை குடிநீர். நான் பதவியேற்றவுடன் ஆத்தூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளை சென்று சந்தித்த பொழுது அவர்கள் நமக்கு தினமும் 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் தருவதாக கூறினார்கள். அந்த தண்ணீரை 2 நாளைக்கு ஒரு முறை உங்கள் மக்களுக்கு நீங்கள் தாராளமாக தரலாம் என்றும் கூறினார்கள். எமது நகராட்சி அலுவலர்களிடம் கேட்கும் போது 14 லட்சம் லிட்டர் தண்ணீர் தான் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனை 5 நாளைக்கு ஒரு முறையும்
புறநகர் பகுதிகளிலே 10 நாட்களுக்கு ஒரு முறையும் தந்து கொண்டிருந்தார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்டும் நோக்கோடு சென்னையில் உள்ள ட்ராட் போர்டு தலைவரை திரு ஏகாம்பரம் ஐஏஎஸ் அவர்களை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகத்திலே சந்தித்து ஒரு கோரிக்கையினை முன்வைத்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அவர்களும் இந்த குடிநீர் சப்ளை விஷயத்திலே ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடியிலிருந்து ட்ராட் போர்டு அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து நகராட்சியில் குடிநீர் விஷயத்திலே முறைகேடுகள் நடப்பதாக அறிக்கை தந்தார்கள். அந்த அறிக்கை இதோ இருக்கின்றது. ஆத்தூர் ட்ராட் போர்டு அவர்கள் மீட்டர் அளவின்படி 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் தருவதாக கூறுகின்றார்கள். ஆனால் நமதூரில் அந்த குடிநீரின் அளவை அளவிடுவதற்கு இதுவரை மீட்டர் பொருத்தப்படவில்லை. சென்ற போர்டிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மீட்டர் வைப்பதற்கு டெண்டரும் இடப்பட்ட பிறகும் கூட இன்று வரை அந்த மீட்டர் பொருத்தப்படாத சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய போர்டிலே அந்த மீட்டர் ரூமில் நடைபெற்று வந்த வழக்கும் கூட ஒரு முடிவிற்கு வந்து மீட்டர் பொருத்த வேண்டும் என்ற தீர்மானம் போட்ட பிறகும் கூட இன்று வரை எமது அதிகாரிகள் அந்த மீட்டரை பொருத்தி நமக்கு வரக்கூடிய தண்ணீரை அளவிடுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இந்த ஆய்வறிக்கை வந்த பிறகு நம்முடைய குடிநீர் சப்ளை நிலைமை இவ்வாறு இருப்பதற்காக இதன் உண்மையான நிலவரத்தினை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதற்காக ஒரு திட்ட அறிக்கை ஒன்றினை தயார் செய்து நமதூருக்கு எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது, ஏனென்றால் ட்ராட் போர்டு அதிகாரிகள் 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் தருவதாக கூறுகிறார்கள். ஆனால் நமது நகராட்சி அலுவலர்களோ 14 லட்சம் லிட்டர் தண்ணீர் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 4-5-6 லட்சம் லிட்டர் தண்ணீர்கள் தினம் தினம் எங்கு செல்கின்றது என்பதனை நமக்கு புதிதாக இருந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இது போன்ற ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்து உறுப்பினர்களிடம் தந்து நாம் ஒவ்வொரு குடிநீர் தொட்டி வாரியாக அதில் விழக்கூடிய தண்ணீரின் அளவினை ஆய்வு செய்வதற்கு பொதுநல அமைப்புகளோடு இணைந்து ஒரு நல்லதொரு முயற்சியை மேற்கொள்வோம் என்று இது விஷயமாக பேசுவதற்கு கூட்டம் அளித்தேன். கூட்டத்தினை கூட்டினேன். அதற்கு உறுப்பினர்கள் இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது என்று கூறிவிட்டு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராமல் இருந்து விட்டார்கள் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். இதெல்லாம் எதற்கு உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், முக்கியமான பிரச்சனை, தலையாய பிரச்சனை குடிநீர். அது குடிநீர் கொள்ளையாக எங்கே கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது தெரியாத சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த குடிநீர் குறித்த உண்மை நிலவரத்தினை அறிவதற்கு கூட எமது நகர்மன்ற சகோதர உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தராதது ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை. ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே, தலையாய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பானது எந்த அளவிற்கு இருந்தது என்பதனை அந்த கூட்டத்தினுடைய முடிவிலே வேதனையோடு இந்த திட்ட அறிக்கையினை நான் வீட்டிற்கு சுமந்து சென்றேன். அடுத்ததாக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளில் ஒன்று தெருவிளக்கு. நம்முடைய நகராட்சி, நம்முடைய காயல்பட்டினமானது 2004ஆம் ஆண்டு நகராட்சியானது. ஆனால் நகராட்சிக்கென்று தெருவிளக்கு பணி செய்யும் பணியாளர்களுடைய பணியிடமானது இன்று வரை நமது நகராட்சியில் பணியிடமே உருவாக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது தெருவிளக்கு பணிகளை செய்வதற்கு பணியாளர்களை எப்படி அமர்த்த முடியும்? இந்த சூழ்நிலையிலே நம்முடைய காயல்பட்டினம் மின்சார வாரியத்தின் மூலமாகத்தான் இந்த தெருவிளக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நான் பதவியேற்ற நாளிலேயே மக்கள் அதிகமாக கொடுத்த அறிவுரை என்னவென்றால்,
இந்த தெருவிளக்கு விஷயத்தில் தான் பல முறைகேடுகள் சென்ற போர்டுகளிலே நடைபெற்றது. ஆகவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரையோடு தான் நாம் நகராட்சிக்குள் நுழைந்தோம். ஏனென்றால் காயல்பட்டினம் நகராட்சியின் தெருவிளக்கு எண்ணிக்கையினை கணக்கிட்டு கொண்டு பார்த்தால் நமது நகராட்சிக்கு ஆண்டொன்றுக்கு மிஞ்சி போனால் ஒரு 6 லட்சம் ரூபாய் தான் செலவுடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சென்ற நகர்மன்றத்திலே வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் செலவு செய்த கணக்கீடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தவிர இந்த மின்சார பொருட்கள் வாங்கிய ரிஜிஸ்டர் பதிவேடுகள் கூட முறையாக பராமரிக்கப்படவில்லை. வாங்கிய பொருட்கள் கூட குறுகிய காலத்திலேயே தீர்ந்து அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. நாங்கள் அக்டோபர் மாதம் நடைபெற்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நவம்பர் மாதம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நகர்மன்றத்திற்குள் நுழைந்த பொழுது செப்டம்பர் மாதம் ரூபாய், அதாவது முந்தைய போர்டின் கடைசி காலத்தில் ரூபாய் 4 லட்சத்திற்கு மின்சாதன பொருட்கள் வாங்கிய அந்த எஸ்டிமேட் காப்பி என் கையில் கிடைத்தது. ஆனால் நவம்பர் மாதம் நாங்கள் உள்ளே செல்லும் போது அங்கு எந்த பொருளும் இல்லை, எதை கேட்டாலும் இல்லை. டியூப் லைட் இல்லை, ஸ்டார்டர் இல்லை, ஸ்டோக் இல்லை, சோடியம் லைட் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் உள்ள போகும்போது இந்த டியூப் லைட் ஃபிட்டிங்ஸ், அதாவது அந்த டியூப் லைட் கவரோடு சேர்ந்த அந்த ஃபிட்டிங்ஸ் வெறும் 25 மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகு தீர்மானம் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 25 ஃபிட்டிங்ஸ் வாங்குவதற்கு தீர்மானம் போட்டோம். இப்பொழுது நம்முடைய நகர்மன்றத்திலே இந்த மின்விளக்கு மாட்டுவதிலே உள்ள ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால், நமக்கு நாங்கள் பதவியேற்ற 6 மாதங்களாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்த நம்முடைய மின்சார வாரியத்தினர் திடீரென்று ஒரு நாள் உங்களுக்கு தெருவிளக்கு மாற்றும் பணியினை நாங்கள் செய்ய இயலாது, நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். காரணம், ஒரு தெருவிளக்கு மாற்றுவதற்கு ரூபாய் 5 என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பழைய போர்டில் கூட அதே தொகை தான் கணக்கிட்டு வழங்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு எப்படி கட்டுப்படியானது, இப்பொழுது எப்படி அவர்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்ற உண்மை எனக்கு தெரியவில்லை. நம்முடைய ரமலான் மாதத்திலே 200 தெருவிளக்குகள் பள்ளி வாயிலெல்லாம் இருட்டாக கிடைக்கின்றது என்ற சூழ்நிலையிலே 200 தெருவிளக்குகள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையிலே திடீரென்று நம்முடைய மின்சார வாரியத்தினர் தெருவிளக்குகளை மாட்ட முடியாது, நீங்களே பணியாளர்களை வைத்து மாட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அவர்களுக்கு நன்றாக தெரியும் நம்மிடம் தெருவிளக்கு பணியாளர்கள் இல்லை, அவர்கள் மூலம் மட்டும்தான் நாம் தெருவிளக்கு பணியினை செய்து கொண்டிருக்கின்றோம், இன்று வரை செய்து கொண்டுள்ளோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தும் கூட தெருவிளக்கு மாட்டும் பணியினை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். அப்பொழுது நம்முடைய தாமோதரன் சார் அவர்களை நம்முடைய ஆறுமணேரி சப்ஸ்டேஷனில் போய் நானும் சில உறுப்பினர்களும் சந்தித்து அவர்களிடம் இந்த மாதிரி உள்ள ரமலான் காலத்து நிலைமையை எடுத்து சொல்லி அவர்களிடம் உதவி செய்யுமாறு கேட்ட பொழுது, அப்படி என்றால் இந்த 200 டியூப்லைட்களை மட்டும் மாட்டுவதற்கு நான் அனுமதி தருகிறேன், அதனை எவ்வளவு காலத்திற்குள் நீங்கள் மாட்டி முடிப்பீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளாக நாங்கள் இந்த லைட்டுகள் எல்லாம் மாட்டி விடுவோம் என்று கூறினேன். அப்பொழுது கூட வந்த உறுப்பினர்கள் சொன்னார்கள், கூட ஒரு 5 நாள் கேளுங்கள் என்று. அதன் பிறகு 15 நாட்களுக்குள் இந்த தெருவிளக்கை எல்லாம் மாட்டி விடுவோம் என்று சொல்லி அவர்களிடம் அனுமதி கேட்டு அவர்கள் தந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த 15 நாட்களுக்குள் தெருவிளக்கை மாட்டுவதற்கு நமக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. ஒரு 5 நாட்கள் மட்டுமே தெருவிளக்கினை மாட்டிவிட்டு மற்ற நேரங்களிலே தானே புயலுக்காக போல் இருக்கிறதுக்காக சென்றிருக்கிறார்கள், அந்த பணிக்காக சென்றிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு 15 நாளின் முடிவிலே இப்படி ஒரு ரிஜிஸ்டர் தபாலினை
தாமோதரன் சார் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அதிலே தங்களது கோரிக்கையின்படி 15 நாட்கள் அவகாசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுவரை இளநிலை விநியோகம் செய்யப்பட்டது. காயல்பட்டினமே தொடர்ந்து தெருவிளக்கை பராமரிக்க வர கால அவகாசம் 11/5/2012 முடிவடைவதால் அதற்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்தி 12/5/2012 வரை நகராட்சி நிர்வாகமே தெருவிளக்குகளை பொறுப்பேற்று பராமரித்து வரும்படி தெரியப்படுத்தியது. கையிலே வெறும் 50 டியூப்லைட்டுகள் மட்டுமே மாட்டப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி ஒரு கடிதம் வந்தவுடன் இதனை எடுத்துக்கொண்டு நானும் ஆணையர் அவர்களும் திருச்செந்தூரிலே அவருடைய அலுவலகத்திலே சென்று கேட்ட பொழுது கூட ஒரு 5 நாட்கள் அவகாசம் தந்து அதற்குள்ளாக இந்த லைட்டுகளை மாட்டி முடித்துவிடும் என்று கூறியிருந்தார்கள். அந்த லைட்டுகள் மாட்டி முடிக்கப்படாத சூழ்நிலையிலேயே மறுபடியும் அவர்கள் தங்களது பகுதியில் உள்ள தனியார் மின் பணியாளர்களை வைத்து தற்காலிக முறையிலே தெருவிளக்கு பணிகளை பராமரித்து வர ஆவண செய்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டப்படுகிறது என்று கடிதத்தினை தந்து முடித்துவிட்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் இந்த தெருவிளக்கு எதற்கு நான் இவ்வளவு விவரமாக உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால், ஊர் முழுவதும் தெருவிளக்கு எரியவில்லை. அதனால் மக்களாகிய நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டத்தினை போக்குவதற்காக நாங்களும் எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்பதனை மக்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தினை விளக்கமாக அளித்துக் கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு இந்த தெருவிளக்குகளை பராமரிப்பதற்கு, தெருவிளக்கை மாட்டுவதற்கு எங்களிடம் ஆட்கள் இல்லை. உனக்கு தெரிந்தவர் எனக்கு தெரிந்தவர் என்று யார் யாரையோ வைத்து அவர்களை கையை கால பிடித்து நாங்கள் தெருவிளக்கு மாட்டுவதற்காக நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலும் கூட உறுப்பினர்கள் சிலர் தங்களுடைய வார்டுகளுக்கு மாட்டுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தெருவிளக்குகள் மாட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் அந்த தெருவிளக்கு மாட்டக்கூடிய அந்த பணியாளர்களுடைய இல்லத்திற்கு விடிய காலை நேரத்திலே சென்றால் தான் அவர்களை பிடிக்க முடியும் என்பதற்காக நானும் எனது கணவரும் காலை 6 மணி அளவிலே காரை எடுத்துக்கொண்டு சென்றோம். அப்பொழுது அந்த தெருவிளக்கு மாட்டும் பணியாளர் பையன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மக்களே, நீங்களும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என்னை மிரட்டுகிறார்கள், தெருவிளக்கு மாட்டக்கூடாது என்று என்னை மிரட்டுகிறார்கள் சில உறுப்பினர்கள், அதனால் நான் மாட்டுவதற்கு வரவில்லை என்று கூறுகிறான். அப்பொழுது அவருடைய தந்தை அவர்கள் அவனுக்கு தைரியம் சொல்லி, நீ தைரியமாக போய் தெருவிளக்கை மாட்டு என்று கூறுகிறார். அப்படி இருந்தும் அந்த பையன் தெருவிளக்கு மாட்டுவதற்கு வரவில்லை. வேற யாராவது தெருவிளக்க மாட்ட வந்தனா அவனுடைய கையில் இருக்கின்ற அந்த கயிறையும் கம்பையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு நீ எப்படி மாட்டுகிறாய் பார்ப்போம் என்று சவால் விடுகிறார்கள். சமீபத்திலே தெருவிளக்கு மாட்ட வேண்டிய பையனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? உனக்கு தர வேண்டிய செக் என் கையிலே இருக்கின்றது, எனது வார்டுக்கு நீ மாட்டினால்தான் இந்த செக்கை உனக்கு நான் தருவேன் என்று. இது அந்த பையனுடைய உண்மையான வாக்குமூலம். சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த மக்களே. காயல்பட்டினத்திலே அத்தியாவசிய பணிகள் நடைபெறாமல் இருக்க நகராட்சி பணிகளை முடக்கிக் கொண்டிருப்பவர்கள் யார், இவர்களுடைய பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை மக்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று நான் இந்த தெருவிளக்கினை பராமரிப்பதற்காக வெளியூரில் இருந்து 2 சகோதரர்களை அழைத்து வந்து அவர்களை நகராட்சியில் தங்குவதற்கு இடம் கேட்ட பொழுது நகராட்சி ஆணையாளர் அவர்கள் முதலில் சம்மதித்து விட்டார். மறுபடி கூறுகிறார், இங்கு தங்க வைப்பதற்கு எந்த உறுப்பினர்களும் விரும்பவில்லை. அந்த பணியாளர் வந்தது எதற்கு? நம்முடைய நகராட்சிக்கு, நம்முடைய மக்களுக்கு விளக்கு மாட்ட வந்த, நம் ஊருக்கு விளக்கேற்ற வந்த அந்த அந்த பையன்களை நம்முடைய நகராட்சியினுடைய மீட்டிங் ஹால்ல தங்க வைக்கிறது கூட இவங்க விரும்பவில்லை. அந்த தெருவிளக்கு மாட்டும் பணியாளர்களுக்கு தற்போது ஒரு வீடு பார்த்து கொடுத்து, அவங்களுக்கு 2 சைக்கிளை வாடகைக்கு எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அவங்கள வச்சு நான் இன்னைக்கு லைட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு சொன்னா, அந்த பசங்க
இங்கே தான் தங்கிருந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து லைட்டு மாட்டுறதுக்கு ஆள் இருக்குது, நமக்கு லைட்டை மாற்றுறதுக்கு உரிய பொருட்களும் இருக்கின்றது. ஆனாலும் அந்த தெருவிளக்குகளை குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில், குறித்த இடத்தில் மாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த மின்சார வாரியத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத தன்மை. இந்த மின்சார வாரியத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத தன்மை வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் டிரான்ஸ்பார்மரை ஆஃப் பண்ணி தந்தால்தான் எம்முடைய பையன்கள், எம்முடைய நகராட்சி உதிரி பாகங்களை வைத்து அந்த தெருவிளக்குகளை நல்ல முறையிலே மாட்டி எரிய வைக்க முடியும். ஆனால் அந்த பையன்கள் இபி ஆபீஸ்ல போய் காலங்காத்தால கால் கடுக்க கேட்டாலும் சரி, மதியத்துக்கு மேல் ஆள் தருகிறேன், நாளை ஆள் தருகிறேன், நாளை மறுநாள் ஆள் தருகிறேன் என்று நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கிறோம், மின்சார வாரியமே, ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரம் நீ டிரான்ஸ்பார்மரை ஆஃப் பண்ணி தந்தால் எங்களுடைய தெருக்களிலே 40 தெரு மின் விளக்குகள் எரியும். இதனை ஏன் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். நானே பல முறை அந்த இபி ஆபீஸ்ல போய் ஆள் கேட்டு மணிக்கணக்கில் அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் கடைசியாக அவர்களிடம் ஒன்று சொல்லிவிட்டு வந்தேன், நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த தெருவிளக்கினை மாற்றுவதற்கு நாங்கள் ஆட்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் டிரான்ஸ்பார்மரை ஆஃப் பண்ணி தேவைக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறீர்களே, நான் எனது மக்களுடன் இந்த மின்சார வாரியத்தின் வாசலிலே உண்ணாவிரதம் இருப்பேன் என்று நான் எச்சரித்து வந்தேன். அப்படி இருந்தும் கூட இந்த டிரான்ஸ்பார்மரை ஆஃப் பண்ணி தருவதற்கு அவர்கள் இன்று வரை முழுமையான ஒத்துழைப்பை நமக்கு தராமல் இருக்கின்றார்கள். மக்களே, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கேளுங்கள், அந்த உரிமையும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது. லைட் மாற்றுவதற்கென்று ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் மூலமாகவும் தெருவிளக்கு மாட்டும் பணிகள் செய்யப்பட்டு ஒரு வார்டு உறுப்பினர் அவர்கள் ஊருக்கே வெளிச்சம் போட்டுகிறார், ஊருக்கே வெளிச்சம் அளிக்கிறார் என்று பெருமையாக மற்ற உறுப்பினர்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த குழுவிலே நடைபெற்றது என்ன தெரியுமா? அவர்களுக்கு தேவைப்படும் வார்டுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து தெருவிளக்குகளை மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நீங்கள் எடுத்து செய்து கிழித்து பாருங்கள் என்று சவால் விட்டார் ஒரு உறுப்பினர். அதற்காக அந்த பணியினை இறைவனுடைய அருளாலும் அந்த பணியாளர்களுடைய ஒத்துழைப்போடும் இன்று 10 நாட்களாக தெருவிளக்கு மாட்டும் பணி எந்தவித தடையுமின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தெருவிளக்கினை தனியார் மயமாக்குவதற்காக சென்ற போர்டிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த போர்டிலும் இந்த பிரைவேட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தனியார் மயம் குறித்து எமது உறுப்பினர்கள் நாகர்கோவிலுக்கு சென்று அதனுடைய எஸ்டிமேட்டுகளை வாங்கி வந்தார்கள். ஆனால் அந்த எஸ்டிமேட் செலவு என்னன்னு சொன்னால் 12 லட்சம் ரூபாய். அதுவும் அன்லிமிட்டெட் இல்லை. குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அவர்கள் தெருவிளக்குகளை மாட்டுவார்கள். அதன் பிறகு நாம் தான் பொருட்களை வாங்கி கொடுத்து மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே நானும் பல நகராட்சிகளிலிருந்து இந்த தெருவிளக்கு பிரைவேட்டேஷன் பற்றிய மாடல் காப்பிகளை எடுத்து எம்முடைய அலுவலர்களுக்கு கொடுத்தேன். இந்த பிரைவேட்டேஷன் விஷயத்திலே ஒன்றே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தெருவிளக்கு பணியினை தனியார் மயமாக்க நாம் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அது குறித்த 3 ஆண்டுகளுக்கான முறையான கணக்கு வழக்குகளை நாம் நகராட்சி நிர்வாக ஆணையத்திடம் தாக்கல் செய்து அவர்களுடைய அனுமதியினை பெற வேண்டும். 3 ஆண்டுகளுக்குரிய முறையான பதிவேடுகள் நம்முடைய நகராட்சியிலே எங்கு போய் தேடுவது? அந்த சூழ்நிலையிலே பல முறை நாம் கூறியும் அந்த முறையான பதிவேடுகள் இல்லாத காரணத்தினால் இந்த
தெருவிளக்கு பணியினை தனியார் மயமாக்க நாம் நகராட்சி நிர்வாக ஆணையத்திடம் நாம் அனுமதி கேட்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நகர்மன்றமானது மக்களின் தலையாய பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளாக நினைக்காமல் தங்களுடைய சுய நோக்கிற்காக மக்களுடைய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கடைசியாக எம்முடைய உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த கூட்டத்திலே எம்முடைய பொறியாளர் அவர்கள் இந்த பிரைவேடைசேஷனுக்கு ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு என்றால் 20 லட்சம் ரூபாய், வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய். எப்பேற்பட்ட ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு எஸ்டிமேட் காப்பி அது என்பது எல்லாருக்கும், சாதாரண மக்களுக்கு கூட நன்கு தெரியும். இந்த மாதிரி உள்ள அஜெண்டாக்களை நாம் எப்படி கண்ணை மூடிக்கொண்டு சரி சரி என்று தலையாட்டிக் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நகராட்சியானது இறைவன் எனக்கு கொடுத்த, என்னுடைய உறுப்பினர்களுக்கும் கொடுத்த ஒரு அமானிதம். இந்த நகராட்சியினுடைய பொறுப்பினையும் கடமையினையும் தாங்கள் சரியாக நிறைவேற்றினோமா என்று பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே, மகசரிலே இறைவனை சந்தித்து பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நான் நினைவில் வைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக கணக்கு கேட்டுக் கொண்டிருப்பதால் இன்று என்னுடைய கணக்கை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்பதனை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மக்களுடைய இன்னொரு பிரச்சனை குப்பை. நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய ஐயூடிஎம் திட்டம் மூலமாக நம்முடைய காயல்பட்டினம் நகராட்சியை குப்பை இல்லாத நகரமாக மாற்றப்படும் நோக்கத்திலே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நம்முடைய நகரை குப்பை இல்லாத நகரமாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலும் ஆர்வத்திலும் நானும் உறுப்பினர்கள் பலரும் சென்னை சென்றிருக்கின்ற போது நம்முடைய எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலுடைய நிர்வாக இயக்குனர் திரு நிர்மல் சார் அவர்களுடைய இல்லத்திலே சந்தித்து கோரிக்கையை வைத்தோம். எம்முடைய ஊருக்கு நீங்கள் வந்து எம்முடைய காயல்பட்டினம் நகராட்சியை குப்பை இல்லாத நகரமாக்க உரிய திட்டங்களை வகுத்து தர வேண்டும் என்ற எங்களது கோரிக்கையினை ஏற்று அவர்களும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலுடைய யூத் பிரதிநிதி ஒருவரை தனிஹாசலம், மிஸ்டர் தனிஹாசலம் என்ற ஒரு இளைஞர் அமைப்பின் பிரதிநிதியை அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் நமதூரிலே நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு அன்அபிஷியல் மீட்டிங் போட்டு அதிலே அந்த மிஸ்டர் தனிஹாசலம் அவர்கள் குப்பைகளை எவ்வாறு நாம் குப்பை இல்லாத நகரமாக்க வேண்டும், குப்பைகளை நாம் எவ்வாறு பிரிக்க வேண்டும், அதிகளை எப்படி நாம் உரமாக மாற்ற வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் இந்த குப்பைகளை உரமாக்கும் முயற்சியிலே நம்முடைய கீழக்கரை நகராட்சியிலே முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் ஆவணப்படங்கள் மூலமாக அவர்கள் விளக்கி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய நகராட்சிக்கு டம்பர் பிளேசர் வெஹிக்கிள் ஒன்று வந்திருக்கின்றது. டம்பர் பிளேசர் பின்கள் இப்பொழுது ஒரு 9 பின்கள் வந்திருக்கிறது. புஷ்காட் எனப்படும் கை தள்ளு வண்டிகள் 40 வந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் விரைவிலே இறையருளால் நம்முடைய காயல்பட்டினம் நகராட்சியானது குப்பை இல்லாத நகரமாக கிளீன் அண்ட் கிரீன் சிட்டியாக மாறும் என்பதனை இந்த நல்ல தருணத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும் இந்த நல்ல நேரத்திலே நான் எதிர்பார்க்கின்றேன். நமது நகராட்சியிலே இந்த ஐயூடிஎம் திட்டத்தின் மூலமாக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொழுது இந்த டெண்டரை டெண்டர் முறையின் மூலமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான்
பிடிவாதம் பிடித்து இந்த டெண்டர் முறையை முதலாக நம்முடைய நகராட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. டெண்டர் முறையின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டெண்டரிலே 50 லட்சம் ரூபாயில் 38 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே பொருட்கள் வாங்கப்பட்டு 12 லட்சம் ரூபாய் நமக்கு சேமிக்கப்பட்டது. அதை கூட உறுப்பினர்கள் எள்ளி நகையாடினார்கள், 12 லட்சம் ரூபாய் நமக்கில்லை என்று. ஆனால் தற்பொழுது அந்த 12 லட்சம் ரூபாய்க்கு கூட நகராட்சி நிர்வாக ஆணையத்திடம் தாங்கள் அனுமதி கேட்டு பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அந்த 12 லட்சம் ரூபாய்க்கு தற்பொழுது அதாவது கழிவுநீர் அகற்றும் வாகனம் வாங்குவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய அந்த ப்ரொபோசலும் நகராட்சி நிர்வாக ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த டெண்டர் முறையை நான் முதலாக அறிமுகம் செய்த பொழுது இதற்கு எம்முடைய நகராட்சி பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு துளி கூட கிடைக்கவில்லை. அவர்கள் இந்த டோக்கன் இல்ல, கமிஷனருக்கு அது இல்ல இது இல்ல என்று 1008 பொய் காரணங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். எந்த இடத்துல யார்கிட்ட வாங்கணும் அந்த நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நானே நேரடியாக பேசி கமிஷனருக்குரிய டோக்கனை வரவழைத்து ஏற்கனவே டெண்டர் முறை இல்லாமல் விடப்பட்ட டெண்டரை கேன்சல் பண்ண வைத்து மீண்டும் 15 நாட்கள் அவகாசத்திலே இந்த டெண்டர் முறையிலே இந்த டெண்டரை விடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் பல ஊர்களிலிருந்து பல நிறுவனங்கள் இந்த டெண்டரிலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் நம்முடைய நகராட்சிக்கு மிச்சப்படுத்தப்பட்டு அதற்கும் ஒரு வாகனம் வாங்குவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த டெண்டர் முறையை நான் அறிமுகப்படுத்திய பொழுது இதனால் ஒரு சில உறுப்பினர்களுக்கு கமிஷன்கள் கட்டான நேரத்திலே அவர்கள் அன்றே சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா? இவர்களை தூக்கி வீச வேண்டும், இவளை தூக்கி வீசிடுவோம், இவளால் நமக்குரிய கமிஷன்கள் வராமல் போய்விட்டது, ஆளுக்கு 20,000 கிடைத்திருக்கும், இவளால் இந்த தொகை நமக்கு கட்டாகிவிட்டது, ஆகவே இவளை தூக்கி வீசி விடுவோம் என்று இன்று இல்லை அன்றே அவர்கள் கங்கணம் கட்டிவிட்டார்கள். காரணம் என்ன என்பதனை மக்களை நீங்கள் சிந்தித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்முடைய நகராட்சியிலே மக்களுடைய அத்தியாவசியமான இன்னொரு தேவையான விஷயம் தரமான சாலைகள் போட வேண்டும் என்று. தரமான சாலைகள் போட வேண்டும். இன்று போட்ட சாலை நாளை பெய்த மழையில் காணாமல் போய்விடக் கூடாது என்ற அடிப்படையிலே நம்முடைய நகராட்சியிலே பிளாஸ்டிக் சாலை திட்டமானது சென்ற வருடத்தின் ஐயூடிஎம் திட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது பாணியக்குடி தெருவிலே பிளாஸ்டிக் சாலைகள் போடப்படுவதற்கு பிளான்ட் விரித்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே நான் அங்கு சென்று அந்த பணியினை தடுத்து நிறுத்தி இந்த பிளாஸ்டிக் சாலை குறித்த தொழில்நுட்பத்தினை கண்டுபிடித்த திரு வாசுதேவன், மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர் அவர்களுடைய அந்த முகவரியினை தேடி பிடித்து அவர்களுக்கு அந்த இடத்தில் நின்றே தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு எம்முடைய ஊரிலே பிளாஸ்டிக் ரோடுகள் போடப்படுகின்றது, அது குறித்த முழுமையான அறிவும் பக்குவமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே அது குறித்த ஆய்வினையும் அது எவ்வாறு தரமாக போடப்பட வேண்டும் என்பதனையும் நீங்கள் வந்திருந்து எங்களுடைய அலுவலர்களுக்கும் எங்களுடைய அதிகாரிகளுக்கும் அந்த ரோடினை போடக்கூடிய ஒப்பந்தக்காரர்களுக்கும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கடிதம் போட்டு அவர்கள் குழுவினரோடு அவர்களை வரவழைத்து பிளாஸ்டிக் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த திரு வாசுதேவன் அவர்களால் ஒரு கூட்டம் ஒன்றினை நகராட்சி அரங்கிலே ஏற்பாடு செய்து இது குறித்த விளக்கத்தினை பொதுமக்களும் பொதுநல அமைப்புகளும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே ஏற்பாடு செய்து அவர்களும் ஒவ்வொரு சாலையாக சென்று இந்த சாலையினை ஆய்வு செய்து
அவர்கள் அறிவுரையும் வழங்கி சென்றார்கள். அதுபோல நம்முடைய குடிநீர் குறித்து ஆய்வு செய்வதற்காக குடிநீர் வாரிய அதிகாரிகளையும் அழைத்து வந்தேன். இது குறித்து நம்முடைய மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள் அவர்கள் என்னிடம் தந்த கேள்வி என்ன தெரியுமா? ஒரு 5 கட்டளை ஒன்றை அவர்கள் தருகிறார்கள். அதாவது நகர்மன்றத்திற்கு இது போன்ற வல்லுநர்களை அழைக்கும் போது அவர்களுடைய ஆலோசனை பெற்று அவர்களுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் நான் இந்த கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு 5 கட்டளையிலே ஒரு கட்டளையாக இதனை வைத்து அவர்கள் தருகின்றார்கள். சமீபத்திலே சாலைகள் போடுவது குறித்து அந்தந்த பகுதியினுடைய மக்களுக்கு அந்த சாலைகள் குறித்த எஸ்டிமேட் காப்பியினை எம்முடைய நகர்மன்ற அலுவலர்களிடமிருந்து பெற்று ஒவ்வொரு அந்த சாலைகள் எங்கெங்கு போடப்படுகின்றதோ அந்த பகுதியினை சேர்ந்த ஜமாத்தினருக்கும் அங்குள்ள பொதுநல அமைப்புகளுக்கும் எம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்றினை தந்தேன். அதில் இந்த கடிதத்துடன் தங்கள் வார்டு பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த பணிகள் குறித்த முழு விவரங்கள் தங்கள் பார்வைக்கு இணைக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த ஏதேனும் புகார் இருந்தாலோ அல்லது கூடுதல் விவரம் தேவைப்பட்டால் தங்களது வார்டு உறுப்பினரையோ அல்லது கீழ்காணும் நபர்களையோ தொடர்பு கொள்ளும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று நகர்மன்ற தலைவர், ஆணையர், ஓவர்சியர், தொழில்நுட்ப உதவியாளர் ஆகியோருடைய செல்போன் நம்பர்களை அச்சடித்து ஒவ்வொரு வார்டு பகுதியில் உள்ள ஜமாத்துகளுக்கும் அதுபோல நகர்மன்ற அந்த பகுதியினை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் தந்தேன். ஆனால் இந்த சாலைகள் போடும் விஷயத்திலே எந்த அளவிற்கு முறைகேடுகள் முறையில்லாத அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை மக்கள் நீங்கள் தற்போதைய நகர்மன்றத்தினுடைய வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். 7 வயது சிறுவன் கேட்கிறான், டெண்டர் விட்டாச்சா என்று. ஒரு 7 வயது சிறுவன் கேட்கிறான், டெண்டர் விட்டாச்சா என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த நகர்மன்றத்தினுடைய வெளிப்படையான தன்மையால் சிறுவர்களும் அனைத்து வயதினரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நகர்மன்றத்தினுடைய செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு நல்லதொரு துவக்கத்திற்கான நல்லதொரு மாற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கின்றது என்பதனை நினைத்து நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாலை போடும் விஷயத்திலே நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் நானும் புகார் அளித்தேன். அதுபோல பொதுநல அமைப்புகளும் புகார் அளித்துள்ளது. அந்த அடிப்படையிலே ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் மூலமாக இந்த சாலைகளை ஆய்வு செய்து மாதிரிகளை பரிசோதித்து முடிவுகள் தர இருக்கின்றார்கள். அந்த முடிவுகள் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்திலே இந்த சாலை பணியினை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒப்பந்தக்காரர்களுடைய ஒப்பந்தமானது ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். ஆகவே நம்மீது நம்பிக்கை வைத்து நகராட்சிக்கு அனுப்பிய மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய நமது உறுப்பினர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? இப்படி நோண்டிக் கொண்டிருந்தால், அளவுகோலை வைத்து அளந்து கொண்டிருந்தால் எவனும் ஒப்பந்தம் எடுக்க மாட்டான், ஒரு வேளையும் நடக்காது என்று கூறுகின்றார்கள். இப்படி கூறுவதற்கு பெயர் என்ன என்பதனை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. அமெரிக்காவிலே ரோடு போடும் பொழுது ஒரு புத்தகத்திலே படித்த வாசகம், ரோடு போடும்போது யுவர் டேக்ஸ் அட் ஒர்க், உங்கள் வரிப்பணம் தான் இங்கே வேலை செய்கிறது, உங்கள் வரிப்பணம் தான் இங்கே வேலை செய்கிறது என்று தகவல் பலகை ஒன்றினை அந்த சாலையினுடைய ஆரம்பத்திலே வைத்திருக்கின்றார்கள்.
காரணம் என்னவென்றால், நம்மளுடைய வரிப்பணம், மக்களாகிய உங்களுடைய வரிப்பணம் தான் நகர்மன்றத்திலே செலவு பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வரிப்பணம் தான் கொள்ளை கொள்ளையாக கொள்ளை போகப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்கள் வரிப்பணம் தான் அநியாயமாக செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் வேலைகளை நீங்கள் கண்காணியுங்கள், நீங்கள் விழிப்புணர்வு அடையுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய நகர்மன்றத்திலும் சரி, நமது பகுதிகளிலும் சரி, நல்லதொரு உண்மையான மாற்றத்தினை நாம் கண்கூடாக காண முடியும் என்பதனை நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக, எம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனை என்னவென்றால், மேடம் உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமில்லை, ஆனா நீங்க இந்த வீடியோவையும் மீடியாவையும் பிடிச்சி தொங்கி கிடிக்கிறீல, அதை விட்டுருங்க, வேற ஒண்ணுமே நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் பயங்கரமாக பயப்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டு விஷயம் என்னவென்றால், வீடியோ ரெக்கார்டிங், மீடியாவின் வருகை. இந்த இரண்டும் மட்டும்தான் மக்களுடைய நான் சொன்ன இந்த அத்தியாவசிய பிரச்சனைகளை, தலையாய பிரச்சனைகளை சிரமேற்கொண்டு செயல்படுத்த தவறிக்கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் அற்பத்தனமான குற்றச்சாட்டுகளை நான் ஒருமையில் திட்டுவதாகவும் தீர்மானங்களை மாற்றி எழுதுவதாகவும் கூறுகிறார்கள். நான் கேட்பதெல்லாம், உறுப்பினர்களாகிய நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அந்த உண்மைகளை போட்டு உடைக்கின்ற ஆதாரமான நகர்மன்ற கூட்டத்தினை வீடியோ பதிவு செய்ய ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்? என் மீது நீங்கள் குற்றச்சாட்டுகளை கையும் களவுமாக பிடிப்பதற்கு அந்த வீடியோ ஆதாரங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதனை ஏன் நீங்கள் உணர மறுக்கிறீர்கள்? இதற்கான பதிலை, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்ற பதிலை உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்கள் வீடியோ பதிவினை எதிர்ப்பதற்கு கூறுகின்ற அற்பத்தனமான காரணங்கள் என்ன தெரியுமா? கூட்டத்திலே அரசுக்கு எதிராக சில விளக்கங்கள் பேசுவது பதிவாகிவிடும் என்பதாம். பெண் உறுப்பினர்களுக்கு அது ஒரு கலாச்சார சீர்கேடாக அமைந்துவிடும் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நகராட்சி கூட்டத்திலே சில உறுப்பினர்கள் செய்யும் அடாவடித்தனங்கள், அட்டூழியங்கள், அசிங்கமான வார்த்தைகள் மக்களுக்கு சென்றுவிடும் என்ற உண்மையான காரணம்தான் இந்த எதிர்ப்பிற்கு காரணம் என்பதனை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நீங்கள் யோசியுங்கள், நான் தப்பு செய்தது உண்மை என்றால் நான் ஏன் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று வரை நான் போராடி கொண்டிருக்கின்றேன். ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் உண்மையாகிவிடும் என்று நினைக்கிறீர்களா? அன்பார்ந்த நகர்மன்ற உறுப்பினர்களே, ஒரு காலம் உண்மையாகாது. குல் ஜால் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. பொய் நிச்சயம் அழிந்தே தீரும், அசத்தியம் நிச்சயம் அழிந்தே தீரும் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ விஷயம் குறித்து, வீடியோ ரெக்கார்டிங் விஷயம் குறித்து பேசும் பொழுது உங்களிடம் நிறைய விளக்கங்களை நான் கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் 23/11/2011 நகராட்சி மன்ற கூட்டப்பொறியிலே நம்முடைய நகர்மன்ற உறுப்பினரால் ஒருவரால் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையினை நான் வாசித்து காட்டுகிறேன். மன்றத்தின் மாதாந்திர கூட்டம் மற்றும் சிறப்பு கூட்டமானது உள்ளூர் மற்றும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் காயலர்கள் காண்பதற்கு வசதியாக நமதூரின் செய்திகளை வெளியிட்டு வரும் எங்களுடைய இணையதளத்திலே, அந்த பெயரை நான் சொல்லவில்லை, நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு, அதற்கு தேவையான இன்டர்நெட் வசதியும் செய்து தருமாறு கோரிக்கை வைக்கின்றார் ஒரு உறுப்பினர். அதற்கு அலுவலக குறிப்பு என்ன தெரியுமா? மேற்படி நகர்மன்ற கூட்டங்களை
நேரடியாக இணையத்தில் வெளியிடுதல் தொடர்பாக வசதிகள் செய்து கொடுக்க ஏற்படும் செலவினங்கள் தணிக்கை தடைக்கு உட்படுத்தப்படும் என்பதாலும், மேலும் வருங்காலங்களில் இது போன்ற இணையதளங்கள் வேறு சில அமைப்புகள் அனுமதி கோரும் பட்சத்தில் அதற்கான வசதிகள் ஏதும் செய்து தர இயலாத பட்சத்தில் பிரச்சனைகள் ஏதும் உருவாகலாம் ஆகிய விஷயங்களை கருத்தில் கொண்டு மன்றம் பரிசீலிக்கலாம் என்று அலுவலக குறிப்பு கூறுகின்றது. அதற்கு தீர்மானம் மன்றம் பரிசீலித்து முடிவு செய்யலாம் என்று இயற்றப்படுகிறது. அதன் பிறகு 30/12/2011 நடந்த கூட்டத்திலே நகர்மன்ற தலைவராகிய என்னால் இந்த கூட்டப்பொருள் வைக்கப்படுகின்றது. அதிலே வெளிப்படையான நகர்மன்ற நிர்வாகத்தின் கூட்ட நடப்புகளை வீடியோ பதிவு செய்து அந்த குறுந்தகடுகளை சிடிக்களை உள்ளூர் தொலைக்காட்சிகளுக்கும் இணையதளங்களுக்கும் இதர ஊடகங்களுக்கும் தர அனுமதி வழங்கலாம் என்று வைக்கப்படுகின்றது. அதற்கு என்ன அலுவலக குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? இது குறித்த தீர்மானத்தினை நம்முடைய நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு அனுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்று வைக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இது குறித்த கடிதத்தினை நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு அனுப்பி முறைப்படி அனுமதி பெற்று, அதே சமயத்திலே நாங்கள் சென்னை சென்றிருக்கும் போது நகராட்சி நிர்வாக ஆணையர் முன்பாக அமர்ந்திருந்து அவர்களிடம் கேட்டோம், இந்த வீடியோ ரெக்கார்டிங்க்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று. தந்துட்டாங்களா? அதே அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம்.